இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. உயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 145:20 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தராகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று பரிசுத்த வாக்கியத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நோவா காலத்திலே எல்லா ஜனங்களும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தரில் அன்பு கூர்ந்தபடியினாலே, கர்த்தரோடு கூட இருந்தபடியினாலே ஆண்டவர் அவர்களை பெரும் அழிவில் இருந்து காப்பாற்றினார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, அங்கே ஆண்டவர் யாக்கோபு மீது, இஸ்ரவேல் மீது, அதாவது தம்முடைய சொந்த ஜனத்தின் மீது அவர் அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் நடத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும் அவர்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஒருவேளை நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் என்று சொல்லுகிறார். தானியேலை பார்த்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது அவர் பிரியமாயிருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபு ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடி நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பிரியமான ஜனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் வாசிக்க முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நம்மை சிநேகிக்க யாரும் இல்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்களே, என் பெற்றோர் என்னை வெறுத்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகின்ற பொழுது அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அவர் உங்களை காப்பாற்றுகிறவராக, உங்களை வழிநடத்துகிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். மனிதனின் அன்பு மாறிப்போம், இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. எனவே நீங்கள் உலகத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு வைத்திருங்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காண்கிற எல்லாரோடு கூட சமாதானமாயிருங்கள், அன்பாயிருங்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு, உலகத்தின் ஓட்டம் முடிந்த பின்பு 2ஆம் வருகையிலே தம்மோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய கிருபையை, ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான அன்பு கொள்வோம். அவர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.